சன்வர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இது போன்ற சிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது தேவை இருந்தது அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது சுத்தமான ஐமோனில் செய்தது. இது பார்த்திங்கன்னா பத்ரகாளி அம்மனுடைய காளியினுடைய சிலை, காளி சிலைங்க. இது பார்த்திங்கன்னா 6 அடி, அரை அடி இருக்குது, 6 இன்ச்சு. அந்த பீடத்தோடு பார்க்கும்போது 6.25 இன்ச் இருக்கும். சரிங்களா? இந்த பீடம் பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும். இந்த பீடத்தை சேர்த்துனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 6.25 இன்ச் அப்படின்னு வரும். அரை அடிக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். அதே போல் சும்மா ஒரு 1.25 இன்ச்சிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விநாயகர் பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஒரிஜினல் ஐம்போனில் கிடைக்கும். இது இன்னும் பாலிஷ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு மகாமேரு இது மாதிரிலாம் தேவைப்படுது அப்படின்னாக்கா நம்ம உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ரெடியாக வாங்கிக்கலாம். அது இல்லாமல் விநாயகர் அப்படின்னு பாலிஷ், இதெல்லாம் பாலிஷ் போட்டது, பாலிஷ் போடாதது இருக்குது, பாலிஷ் போட்டது இருக்குதுங்க. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலிஷ் போட்ட மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ சைஸில் நீங்கள் என்ன சிலை வேணாலும் விநாயகர், முருகர், ஆஞ்சநேயர், ஐயப்பன் எல்லா சிலைகளும் நம்ம செய்துக்கலாம். ஒரிஜினலாக கேரண்டியோடு கிடைக்கும். ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். தெளிவாக விஸ்வகர்மா தான் செய்கிறேங்க. அதனால் தெளிவாக இருக்கும், உங்களுக்கு ஒரிஜினலாக இருக்கும். பார்த்திங்கன்னா இன்னும் இது கண் பார்த்திங்கன்னா நம்ம நாம் திறக்க முடியாது. கஸ்டமர் வாங்கிட்டு போய் அவங்க வீட்லேயோ அல்லது கோவில்லையோ வச்சு தான் கண் திறப்பாங்க. அதனால தான் அந்த வீடியோ இப்படியே நாங்கள் எடுக்கிறோம். ஸோ இது பத்ரகாளி அம்மன், காளியம்மனுடைய சிலை அப்படிங்கிறதுக்கு இது மாதிரி எல்லா சிலைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் ஜோதிட ரீதியாக சில ரத்தினங்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜாதகம் பார்த்து நாங்கள் ஐமன் மோதிரம், ராசிக்கல் வச்ச மோதிரம் செய்து கொடுத்துட்ருக்குறோம். லக்கணத்தின் அடிப்படையில் ரத்தினங்கள் அணிவது தான் அப்படிங்கிறத யோகத்தை தரும். ராசியின் அடிப்படையில் தராது. ராசி அப்படிங்கிறது ராசிக்கும் லக்கணத்துக்கும் நட்பாக இருந்தது, ராசியினுடைய கிரகம் லக்கணத்தின் கிரகம் நட்பாக இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம், அவங்க அணிஞ்சிக்கலாம். பட் ராசிக்கும் லக்கணத்துக்கும் பகை பெற்றால் ராசிக்குரிய ரத்தினங்கள் அணியக்கூடாது. ஒரு சில பேர் இந்த மோதிரம் போட்டங்க, இதுக்கு பிறகு தான் எனக்கு நிறைய பிரச்சனை வந்தது காரணம் அப்படின்னாவே அவங்க தவறுதலாக அணிந்து கொள்வது தான். ஓகேங்களா? ஒரிஜினலாக நீங்கள் போட்டுக்குங்க. அதே மாதிரி உங்கள் லக்கணம் என்னென்னு பாருங்கள். லக்கணத்துக்கு யோகத்தை தரக்கூடிய ரத்தினங்களுக்கு, அந்த கிரகத்துக்குரிய ரத்தினங்கள் அணிவது தான் யோகத்தை தரும். உங்கள் ஜாதகத்தை எங்கள் வாட்ஸ்அப் அனுப்பி நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அது நாங்கள் ஃப்ரீயாகவே சொல்லிடுவோம். ஓகேங்களா? நன்றி நண்பர்களே. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளத்துடன்.